ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது அபிஷாமா விலாகோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது லாஸ்ட் சண்டே கோத்தகிரிக்கான ஒரு குட்டி ட்ரிப் பிளான் தான். இது அன்பிளான்டு. மார்னிங் வந்துட்டு ஒரு 10 AM தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஒரு 12:30க்கு வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வந்துட்டு கோத்தகிரி மேலே ஏற ஏற செம்ம கிளைமேட்டு, சூப்பராக சில்லுன்னு ரெயின் மழை வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு வியூ பாயிண்ட்லேருந்து மேட்டுப்பாளையத்தெலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக சின்ன லைட்டாக 2-3 கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் சைடில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீடை மேலே ஃபுல்லாக வந்து ஓட்டு வீடு மாதிரி தான் இருக்கும். மேலே ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்து கவர் பண்ண மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம பிளேஸு. ஸோ எங்களுக்கு கரெக்டாக பிளேஸ் தெரியல. சரி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நேம் தெரிஞ்சால் நோட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ அங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு வெயிட் பண்ணோம். பட் அங்கே ஆல்ரெடி எங்கேஜ்டாக இருந்துச்சு. நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறங்காட்டி எங்களால் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து எங்கள் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கோத்தகிரி ரீச் ஆகிட்டோம். மெயினுக்கு போகிற நியர் தான். கிளைமேட்டும் செமையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஸோ நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு கிளைமேட் செம்ம சில்லுன்னு ரெய்னி மழை வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்போவுமே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பன்னெலாம் செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ நாங்கள் எப்போவுமே அங்கே போனால் டீ, காஃபி, பன்னு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடுவோம். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கடைக்கு போயிட்டு ஒரு டீ, ஒரு காஃபி, ஸோ ஒரு பப்ஸு, ஒரு பன்னு, ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் ஜேர்னியை வந்துட்டு திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டு உயிலெட்டி. ஏன் நான் உயிலெட்டி ஃபால்ஸ் சூஸ் பண்ணேன்னா, லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் உயிலெட்டி ஃபால்ஸ் போகும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு விவசாயம் ரொம்ப பிடிக்கும், கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரீசன்னால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை விசிட் பண்ணலாம், பக்கத்தில் வந்துட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை. ஸோ இந்த டைம் வந்துட்டு பார்க்கலான்ட்டு உள்ளே போனோம். அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம். அவங்க வந்து உள்ளே போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. நிறையா வந்துட்டு பார்ட்டிஷனாக போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வந்துட்டு ப்ரோக்கோலி, அவங்க ஒரு சின்ன சின்ன இடத்துக்கும் வந்துட்டு பிரித்து போட்டிருக்காங்க. நிறையா பேர் வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன போர்ஷன் இடம் இருந்தாலுமே அந்த போர்ஷனில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான காயெல்லாம் வந்துட்டு இது போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ப்ரோக்கோலிலாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்து லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன இடத்துக்கு 2 சைடுமே வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் வேணுன்னா அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. ஸோ ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணியிருந்த வீடெல்லாம் பார்த்தோம். சின்ன வீடு தான், ஆனால் அழகாக இருந்துச்சு. டோர்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் போர்ஷனாக இருந்துச்சு. கீழே ஒன்று மேலே ஒன்று, ரெண்டுமே தனித்தனியாக லாக் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு சில வீட்டில். அதையும் பார்த்துட்டு அங்கே ஒரு அவகேடோ மரம் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பழம் நல்லா நிறையா இருந்துச்சு. பார்க்கும்போது நிறையா கொத்து கொத்தாக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சரி நம்ம ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு இதுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
இந்த கேரட் வந்துட்டு நாங்கள் ஃபேக்ட்ரியில் வாங்கினதுதாங்க. ரொம்ப செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கேரட்டும், பீட்ரூட்டும் வந்துட்டு நாங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து தான் வாங்கினோம். மீதியெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. அதனால் வந்துட்டு வாங்க முடியல. ஸோ அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்க்கெட் போகலான்னு சொல்லி கிளம்புனோம். ஏன் மார்க்கெட் வந்துட்டு நான் ஆஸ் யூஷுவல் நான் கோத்தகிரி போனாவே வந்துட்டு மார்க்கெட் போவேன். ஏன்னா எனக்கு அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வந்துட்டு மார்க்கெட் போவோம். அப்படியே போகும்போது என்ட்ராகும்போதே செம்ம பூ ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உள்ளே ஏறி போனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு உள்ளே என்ட்ராகும்போதே ஒரு ஷாப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா அந்த ஷாப்பில் இருக்கிற பாட்டி தாத்தாலாம் வந்துட்டு நல்லா கைண்டாக பேசுவாங்க. எனக்கு ஏதாச்சும் தெரிலனாலுமே வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க, எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போனேன்னா வந்துட்டு எடுப்பேன். ஸோ அங்கே என்னென்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு ரிமைனிங் வந்துட்டு நான் அடுத்த ஷாப்பில் போயிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பீன்ஸும் காலிஃப்ளவரும் வாங்கினேன். அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவரைக்காய் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அந்த அண்ணா வந்துட்டு மிளகா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணா வேணாம் அப்படிங்கும்போது அந்த அண்ணா சொன்னாங்க, இங்கே ஒரு மிளகா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது பேர் வந்து நெய் மிளகா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த நெய் மிளகா. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ஒரு மீடியம் காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டதில்ல. சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரூட் வாங்க போனோம். ஃப்ரூட் வாங்க போகும்போது அங்கே ப்ரொக்கோலி வச்சுருந்தாங்க. அந்த ப்ரொக்கோலி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரொக்கோலி வாங்கிட்டு அவகேடோவும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதாங்க எங்கள் ஜேர்னி. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.